ஓகே, வெல்கம் டு லைஃப் ஃபியூஷன். நான் டேனி, நம்ம மிலன் ப்ரோ கூட இருக்காரு. இன்னைக்கு என்ன ஒர்க் நீங்க பார்க்க போறீங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்கள் லெக் போட்டோம். லெக் மட்டும் இல்லை, லெக்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு டெட் லிஃப்ட். ஸோ டெட் லிஃப்ட் போட்டு என் பிஆர்லாம் அட்டன் பண்ணி, பிஆர்னா பர்சனல் ரெக்கார்டு ஹையஸ்ட் வெயிட் கொடுக்குற மாதிரி அட்டன் பண்ணி, அது ஃபெயிலியர். அது பாருங்க, நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கு. எப்போ டெட் லிஃப்ட் போடக்கூடாது, என்னதான் அவாய்ட் பண்ணலாம், நிறைய கீ இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கு அந்த இதுல, அந்த பாட்டுல. ஸோ பாருங்க, என்டையர் லென்த் ஆஃப் வீடியோ பாருங்க. மறக்காம அந்த டெட் லிஃப்ட் பிஆர் ஃபெயில பாருங்க. அப்புறம் முதல் ஸ்ட்ராப் வாங்கியிருந்தோம், ஃபிகர் ஸ்ட்ராப். அதனால இருந்துச்சு, அது ஃபர்ஸ்ட் டைம் போட்டாரு. அதை நம்பிதான் ஒரு பிஆர் அட்டன் போட்டேன். கிரிப்பு சோப்புல, பட் லைட்டா அந்த லோவர் பேக், அதுதான் பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் மாதிரி கால்லாம் உள்ள இருந்துச்சு. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அதை நீங்க பாருங்க டீடைலா, நாங்க டெலிஸ்ட் போடுறோம் எப்படி போச்சுன்னு. அன்டில் தென் கண்டென்ட் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம டெலிஸ்ட் போடுறோம் ஃபர்ஸ்ட் செட். ஓகே, இது வெயிட் எப்படின்னா எப்படி போகும்னு தெரியல, ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ஸ்டார்ட் எடுத்து வந்துடுறோம். கவுண்ட் லோயர் போட்டுருங்க. மேக்ஸ் ட்ரை பண்ணலாம். 8 நான் 4 ரேஞ்ச்ல போடலாம்னு பாக்குறேன். இந்த வெயிட்டுக்கு எதுக்கு இல்ல, ஜஸ்ட் எப்படி ஃபீல் ஆகுது பாக்குறேன். சோ गाइस, நான் பேசிக்கலி அதுலயே சும்மா போடும்போது ஃபீல் ஆச்சு நல்லா. அந்த grip நல்லா பிடிக்க இருந்துச்சு. ஏன்னா இங்க நமக்கு ரிஸ்க்ல சப்போர்ட் இருக்கா, சோ அதுலயே போட்டுக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம்ல போட்டு பாக்குறேன் எப்படி ஃபீல் ஆகும். ஸோ गाइस, இந்த ஸ்ட்ராப் நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ற ஃபிகர் ஸ்ட்ராப். ஜஸ்ட் ஒரு ஃபீலுக்கு எப்படி இருக்கு போட்டு பாக்குறேன். என்கிட்ட 4 கவுண்ட்னு சொல்லிட்டு எவ்வளவு 6 தான் போட்டேன். 6 தப்பா போட்டேனா? தப்பா போட்டீங்க. ரஃப் எட்ஜ் உள்ள வரணும். இது உள்ள வரணுமா? அப்படி உள்ள போடலாம். இது வந்து உள்ள வரணும். எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். என்ன வர அது நீங்க எப்படி வராது. இதுக்கே என் கிட்ட கொண்டு போயிட்டு அப்புறம் எனக்கு எடுக்க முடியல. இந்த ஒர்க் அவுட் நம்ம வந்துட்டு ஃபுல் லெக்ல இங்க டிரைவ் பண்ணி புஷ் பண்ணலாம். இன்னைக்கு லெக் டே, அதனால இது ஹாம்ஸ்ட்ரிங்கும் நார்மலாவே டெட் லிஃப்ட் வந்துட்டு லெக்ல டிரைவ் பண்ணி தான் நம்ம தூக்கணும். ஃபுல் பேக்ல டிரைவ் பண்ணி தூக்குனா பேக் வந்துட்டு அவ்வளவுதான் அடி வாங்கும். செட் ஆகுது, டைம் எடுக்கும். பட் ஆனா கிரிப் நல்லா தான் இருக்கு. முக்காசி ஹோல்ட் ஹோல்ட் ஆயிட்டு இந்த டைரக்ஷன் தான். அவருக்கான பிஞ்சு கைன்றதுனால ஸ்டாப் வந்துட்டு ஆக்சுவலி பவர் லிஃப்டிங் ஸ்டாப் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் பேசிக்கலி ஸ்ட்ராங் மேன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்தியாவது ஸ்ட்ராங் மேன் அவர்லாம் 500 கிலோ எங்க ஸ்டாப் போட்டு தான் தூக்குறாரு. அந்த ஒரு இடம் பார்த்து நம்ம இந்த ஸ்டாப் வாங்கிருக்கோம். ஸோ அதுக்கு உடனே நாங்கள் 500 கிலோ தூக்க போறது இல்லை. பார்ப்போம், அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோ வாசி ஒரு டான்ஸ் ஒரு ஐடியா இருக்கு. Let's see how it goes. Okay, not bad. Come on, easy. என்ன போடலாம் பாருங்க. போதும்ல? நீ சேவ். அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு சேவ் பண்ணிக்கிறாரு. சூப்பர். அந்த கரெக்ட்லாம் அவர் கூட. ஏன் அந்த ஜர்க்கு
ஈஸியா தானே போச்சு, ஈஸியா தானே போச்சு. போச்சு. ஏன் ஜஸ்ட் ஒரு சின்ன ஹெல்ப்பா? come on bro, easy, come on. easy போயிடும் பாருங்க. come on. அந்த ஒரு ட்ரை பண்ண முடியல. ஒரு 10 கிலோ டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்க 160 ப்ரோ ஆனா ஆல்ரெடி போட்ட வெயிட் ப்ரோ. போட்ட வெயிட் தான் 2 நேரமா போக மாட்டேங்குது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன். ஆமா நீங்க ரெக்கவர் ஆயிட்டு வரல, போன வாரம் உடம்பு சரியில்லாம இருந்தது. சூப்பர். ஏய் நோ சீட் பண்ணி தான் வேலை போச்சு. ஸ்ட்ராங் மேன் காம்படிஷன் ஒத்துப்பாங்க, ஆனா பவர் லிஃப்டிங் நார்மலா நம்ம ஜங்க் இல்லாம கிளீனா தூக்கணும். வில் கீப் இம்ப்ரூவிங். பாப்போம். ஏன் அவ்வளவு இருக்கு? போயிடுச்சு, இவ்வளவு தூரம் போயிடுச்சு, அப்புறம் ஏன் இப்படி கொண்டு வந்தீங்க? நம்ம இது ராக் பிளேன் ஒருத்தர் இருக்கான் யூஎஸ்ஏல ஸ்ட்ராங் மேன். அவன் டெட் லிஃப்ட் டெக்னிக் வேற லெவல்ல மாஸ்டர் பண்ணிட்டான் ப்ரோ. எப்படின்னா கரெக்ட் தான், இவ்வளவு தூரம் போயிட்டு இதுக்கு மேல ஈஸியா இருக்கும். அவன் எப்படி பண்றானா, தூக்கிடுறான். இவ்வளவு அது போய் நீங்களே வச்சிடறான். நீங்க இப்படி வச்சுட்டு இப்படி தூக்குறான். கமான் கமான் போயிடும் பாருங்க, எதுவும் வச்சுக்காதீங்க. ஒரே லெஃப்ட் அப் ரிசல்ட் ட்ரை பண்ணுவோம். புஷ் பண்ணலாம், ஆனா ரிஸ்க். கமான் ஈஸி. போயிடும் பாரு. ஓ பாருங்க, ஈஸி. கமான் போடுவா. சூப்பர். நோ ப்ரோ லாக்கு போயிடும் ப்ரோ. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சீட்டிங் மெகா சீட்டிங், பெரிய சீட்டிங் ப்ரோ. அது இல்லாம ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரும் ப்ரோ. இது வரைக்கும் நல்லா ஈஸியா தூக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்ல சப்போர்ட் வரல. இதை நாங்க எடிட் பண்ண மாட்டோம். உங்க பண்ற மிஸ்டேக்ஸும் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இது ஆக்சுவலா வந்துட்டு இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு காட்டுவோம் நாங்க. பட் இந்த மாதிரி போச்சுன்னா யூஸ்வலி இந்த வெயிட் அவாய்ட் பண்ண பாருங்க. லைக் நீங்க இது வெயிட் குறைச்சு 170 ஃபார்ம் பண்ணலாம், 160 கொஞ்சம் ரெட் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்க நெக்ஸ்ட் டைம் நான் என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் நான் 180 அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்ளி ஒரு 170 ஒரு 2 கவுண்ட் வீணா போகுதான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் வெயிட் அட்டன் பண்ணலாம். அது வரைக்கும் அப்படிதான் போகும். இந்த வெயிட் அவாய்ட் பண்ணலாம். அதனால ஒரு நல்ல ஒரு சாலிட் ட்ரை. தேங்க்யூ ப்ரோ. ஆல்வேஸ் ரீஆக்ட் யுவர் வெயிட். யா ப்ரோ, வெயிட்டை ரீஆக்ட் பண்ணி அப்படியே விட்டு போயிடாதீங்க. ஒரு ஜிம் எட்டிகெட். நம்ம போட்ட பிளேட்டு வீட்லயும் சரி ஜிம்லயும் சரி நம்ம தான் அதை கிளீன் பண்ணுவோம்.